வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் ஃபிலிம்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஆல் தி பெஸ்ட்டு. கான்ஃபிடென்ட்டோடு போங்க. பின்னாடி வியூவை பாருங்கள். இந்த மாதிரி அருமையான வியூவை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எல்லோரும் போன வாரத்தை பற்றி இப்போ வரையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் பார்க்குற வரைக்கும் இந்த வாரம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு பக்காவாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க மக்களே, சரிங்களா? உள்ளே போயிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு உங்கள் மைண்டை நீங்களே வந்து ஒரு மாதிரி வேக ஆக்கிக்கிறாங்க. நம்ம அப்படியே எனர்ஜியாக போகணும், சரிங்களா? எனர்ஜெட்டிக்காக போகணும். அதனால் தயவு செய்து உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒன்று, காதை சாத்திண்டு போய் எழுதிட்டு நீங்கள் வாங்க, அவ்வளோதான், சரிங்களா? எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க. ஒரு தடவை போகும்போது மலைகளை தூரிட போது வேகமாக எக்ஸாம் சென்டர் போய் சேருங்க, சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே போயிட்டு லைட்டாக பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு என்னென்ன இருக்குன்னு கூட பார்த்துட்டு அப்புறம் ஒரு மோட்டிவேட்டை வர வச்சுட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்கள். இல்லை போனோடனே டக்குன்னு நான் சால்வ் பண்ணுற மாதிரி கூட சால்வ் பண்ணுங்கள், உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் சிஸ்டம் ஸ்டக் ஆக தான் செய்யும். ஒரு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது 2-3 செகண்ட் டிலே ஆக தான் செய்யும். மகாலட்சுமி காலேஜ் போகிறீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி கூட போன வாரம் மாதிரி பஞ்சாயத்து வரலாம். திடீர்னு சடவுன் ஆகி 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப கூட போகலாம். நேற்றே சொன்னது தான், சரிங்களா? மவுஸ் தின்னு ஒர்க் ஆகாமல் போகலாம். எதுனாலும் உடனே பேனிக் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். சின்ன ஜெராக்ஸ் காணனா கூட இந்த இடத்துல நம்ம ரொம்ப பதறி போய் ஒரு மாதிரி பேனிக் ஆகி வெக்ஸ் ஆகி எக்ஸாமில் கோட்டை விட்டுருவோம். 1 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 6 மாதமாவது கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, சரிங்களா? இந்த ஒரு தருணத்தில் ஒரு பதட்டத்தினாலேயோ ஒரு பயத்தினாலேயோ வந்து நீங்கள் இன்னும் 1 வருஷம் டிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி மட்டும் போங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். பயத்தினால் நம்ம எக்ஸாம் விட்டோன்னே இருக்கக்கூடாது. எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நமதே.